இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த ஈவல் டெட் ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ்ல இந்த ஈவல் டெட் ஒன்று ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம். சின்ன வயசுல தான் இந்த ஈவல் டெட் 1, 2 இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் டிவிடியில் தான் பார்க்குறேன். பார்க்கும்போது அடடா ஐயோ அப்படின்ற மாதிரி அள்ளு விடும். நைட்லலாம் இந்த படத்தை தனியா பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அந்த படத்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் அந்த பிரான்ச்சைஸ்ல வந்த எல்லா திரைப்படமும் பங்கமான திரைப்படம் தான். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ லாஸ்டா ஒரு புது பாட் கொண்டு வந்தாங்க, ஈவில் டெட் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு தரமான ஒரு திரைப்படம். தியேட்டர்ல பார்த்த எல்லாருக்குமே அள்ளு விட்டுடுச்சு. சாப்பிட்டு மட்டும் இந்த படத்தை பார்த்தா வாந்தி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு திரைப்படத்தை பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த படத்தை பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டாலும் இருந்த வேலையில அப்படியே தள்ளி போயிடுச்சு. படத்தை பார்க்கவே இல்லை. சரி ஓடிடியில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஃப்ரீயா விட்டாச்சு. ஸோ ஃபைனலா இந்த திரைப்படம் இன்னைக்கு ஓடிடியில எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதாவது ஓவர்சீஸ்ல அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவில ரெண்டல்ல இந்த படத்தை கொண்டு வராங்க. எப்பயும் போலதான் கனடா, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா கண்ட்ரில நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா தமிழ் எப்படி வந்துட போகுது. ஸோ அது வருது வரல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் ஆனா இன்னைக்கு இங்கிலீஷ்ல இந்த படம் டிஜிட்டலா ஓடிடியில வரப்போகுது. ஸோ என்ன மாதிரி நீங்களுமே இந்த படத்துடைய ஓடிடி வெர்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த ஈவில் டெட் பர்ன் உங்களுக்காக ஓடிடியில வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா பிரைம்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பயங்கரமா பயந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.